உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெருங்கனவை சுமந்து கொண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில், அதுதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறார். அப்படி நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு மகத்தான பெருங்கனவை, மாற்றம் என்கிற ஒரு புனித கனவை சுமந்து கொண்டு என் அன்னை நிலமெங்கும் 15 ஆண்டுகளாக அலைந்து திரிகிறோம். நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? உங்களிடமிருந்துதான் வந்தோம். எதற்காக வந்தோம்? என்னை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், என் தாய் நிலத்தில் வாழ்கிற என் சொந்தங்கள், அவர்கள் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள், வறுமை, ஏழ்மை, வேலையின்மை, பசி, பட்டினி, இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்கிற பெருங்கனவோடு தான் வந்தோம். 70 லட்சம் இளைஞர்கள் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். எல்லா வளமும் இந்த நாட்டில் இருந்தும் பாலைவன நாட்டிற்கு படையெடுக்கிறார்கள் எம் மண்ணில் படித்த இளைஞர்கள் வேலைக்காக. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர், கன்னியாகுமரி மாவட்டம் அளவிற்கே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு கடலை மட்டுமே வைத்திருக்கிறது. எனக்கு கடல் மட்டுமா இருக்கிறது? நிலம் இருக்கிறது, காடு இருக்கிறது, மலை இருக்கிறது, எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் எந்த வளமும் இல்லாத ஒரு சிங்கப்பூர் சட்டம் ஒழுங்கில் சிறந்து ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடாக்கி தன்னாட்டு இளைஞர்கள் தவிர உலகின் பல நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற அளவிற்கு உயர்ந்திருக்க காரணம் என்ன? இன்னைக்கு கல்வி தரத்திலே உலகில் இத்தனை நாடுகள், அதில் முதல் நாடாக பின்லாந்து இருக்கிறது, 2வது நாடாக தென்கொரியா இருக்கிறது, 3வது நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது. ஒரு சின்ன நாடு. முதலில் தென்கொரியா தான் கல்வியிலே சிறந்த நாடாக இருந்தது. இப்போது தென்கொரியாவை முந்திக் கொண்டு பின்லாந்து வளர்ந்திருக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக அந்த 3வது இடத்திலேயே சிங்கப்பூர் தன் தரத்தை தக்க வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மளால் ஏன் அந்த கல்வி தரத்தை தொட முடியவில்லை? சிறந்த கல்வியை தனியார் முதலாளிகள், சிறந்த கல்லூரி பள்ளிகளை எல்லாம் முதலாளிகள் தான் நடத்துவார்கள், அவர்களால் தான் தர முடியும் என்றால் அரசின் வேலை என்ன? அப்ப இத்தனை கோடி மக்களால் வாக்கு செலுத்தி உருவாக்கப்படுகிற இந்த மாண்புமிக்க ஜனநாயக கட்டமைப்பு, இந்த மக்களாட்சி தனிப்பெரும் முதலாளிகளிடத்தில் தோற்று போகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஒரு சிறந்த மருத்துவத்தை தனியார் மருத்துவமனை தான் தர முடியும், அரசால் தர முடியாது என்ற நிலை இருக்குமானால் இது எவ்வளவு பெரிய அவலம் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது நம்ம பார்க்கிற சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகள் வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டபோது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸா இருந்தது, தீண்டத்தகாத நகரங்களா இருந்தது, ஒரு குப்பை நகரமாக இருந்தது. அது இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்று மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார்? ஒரே ஒரு மகன். உங்கள் பிள்ளைகள் வருவது போல பெருங்கனவோடு வந்த ஒற்றை மகன் லீ குவான் யூ என்ற மகத்தான புரட்சியாளன் வந்தான். அவன் தன் மக்களை பார்த்து சொன்னான், only 10 years, 10 ஆண்டுகளில் உலகத்தின் தலை சிறந்த உயரத்தில் என் நாட்டை கொண்டு வைப்பேன். இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தும் இதே உயரத்தில் என் நாடு இருக்க வேண்டும், எல்லோரும் போற்றுகிற உயரத்தில் என் நாட்டை மாற்றி படைப்பேன் என்றார்.
இன்றைக்கு நாம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வளமும் இல்லாது கடலை மட்டும் வைத்துக்கொண்டு அவ்வளவு சாதிக்க முடிகிறதுக்கு காரணம் என் அன்பு சொந்தங்களே, அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாததுதான். எல்லா வளங்களும் இருந்தும் நம் நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் 150 கோடி மக்கள் தொகை தொடுகிறோம். 28 விழுக்காடு மக்கள் அதில் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அடர்த்தியான ஏழ்மை வறுமை, மீள முடியாத பசி பட்டினி. இதற்கு காரணம் ஊழல் லஞ்ச நிர்வாகம்தான். ஒரு நாட்டின் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இருக்குமானால் அந்த நாடு சீர்கட்டு போகும், வாழாது வளராது. இப்ப உதாரணத்திற்கு நம்ம நாடு எடுத்துக்கொள்ளுங்கள். 196 லட்சம் கோடி இந்திய அரசு கடன் பெற்றிருக்கிறது. இந்த 196 லட்சம் கோடி கடனை பெற்று அதை நிறைவேற்றிய நலத்திட்டம் என்ன? நாடெங்கிலும் எத்தனை மாநிலங்கள், எவ்வளவு வரிகள், எத்தனை கடைகள், நம்மிலிருந்து போற சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எவ்வளவு வருவாய் பெருக்கம், எவ்வளவு? என்றைக்காவது ஒரு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரியால் ஜிஎஸ்டியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம் என்று வாசித்ததை படித்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. இந்த வருவாயை வைத்து நாட்டின் நலத்திட்டத்திற்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு பிரித்து கொடுத்திருக்கிறோம். கல்விக்கு, மருத்துவத்திற்கு, போக்குவரத்திற்கு, மின் உற்பத்தி விநியோகத்திற்கு, குடிநீர் விநியோகத்திற்கு. ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. அப்ப இந்த வரிகள் எவ்வளவு? அது எங்கே போகிறது? எதற்காக இவ்வளவு வரி? யாரிடத்திலும் பதில் இல்லை, கேள்வியும் இல்லை. அதுபோக 196 லட்சம் கோடி கடன். கடன் கொடுத்தவன் யார்? கடன் கொடுத்தவன் யார்? எதை வச்சு கொடுத்தான்? எதை வச்சு கொடுத்தான்? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 10 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடியை ஐயா ஸ்டாலினுடைய அரசு வாங்கியிருக்கிறது. இந்த 5 லட்சம் கோடியை வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டத்தை திமுக காரர்கள், இங்கே போட்டியிடுகிற அந்த கட்சியின் வேட்பாளர்கள் யாராவது, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாராவது, அந்த கட்சியின் தலைவர்கள், இந்த 5 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம், சிறந்த கல்வியை தனியார் முதலாளிகள் தருகிற தரத்தை தாண்டி அல்லது உலக தரத்திற்கு சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இல்லை, நல்ல மருத்துவத்தை, இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இந்த நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, அந்த மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்தேன். ஏதாவது ஒரு செய்தி? இல்லை. இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எங்கே போய் மருத்துவம் செய்கிறார்கள்? காவிரியில், தனியார் மருத்துவமனையில். இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அப்பல்லோவில், இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் போய் அரசை நடத்துபவர்களே மருத்துவம் செய்து கொண்டால் அரசின் மருத்துவமனை எதற்கு? அப்ப அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி இருக்கும் என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை, காவிரியில் போய் படுத்தார்கள். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போலோவில் போய் படுத்து மருத்துவம் செய்து கொண்டார்கள். அப்ப அரசு மருத்துவமனை யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறது? அங்கே படுத்து அங்கே அந்த மருத்துவமனை யாருக்கு மருத்துவம் கொடுக்க கட்டப்பட்டிருக்கிறது? ஏன் இவர்கள் அங்கு அரசை நடத்துபவர்களே அந்த மருத்துவமனைக்கு செல்லவில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையும் தரமற்ற மருத்துவத்தையும் யாருக்காக வைத்திருக்கிறது இந்த அரசுகள்? இந்த 10 லட்சம் கோடியில் என்ன நலத்திட்டம்? பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து இல்லை, எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை, குடிக்க தூய நீர் விநியோகம் இல்லை. தண்ணீரை தனியார் முதலாளி விற்பார், மின்சாரத்தை தனியார் முதலாளி உற்பத்தி செய்து அரசுக்கு விற்பார், அதை வாங்கி இவர் நமக்கு விற்பார்கள். அப்ப எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்தது என்று கேட்டால் யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஒன்றே ஒன்றுதான். கடனை வாங்க வாங்க குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, பருப்பு இலவசம், அரிசி இலவசம், வேட்டி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இப்படி வெற்று இலவச திட்டங்களை அறிவித்து அறிவித்து கடனை பெற்று பெற்று மக்களை இலவசங்களை கொடுத்து கொடுத்து ஏமாற்றி 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இப்போது இந்த 3 கட்சிகளும் தேர்தல் நிக்க அறிவித்திருக்கிறதை பாருங்கள். சிலிண்டர் இலவசம், பிரிட்ஜ் இலவசம்,
நான் வந்தால் 2000, நான் வந்தால் 2000, நான் வந்தால் 2500, தாலிக்கு ஒரு பவுன் தங்கம், படிக்காதவர் படிக்க கல்வி கடனுக்கு 20 லட்சம், படித்துவிட்ட இளைஞர்களுக்கு 4000. இந்த இதிலேயே ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி செலவாகும். நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். அப்போ 1 லட்சம் கோடி வட்டியை போய்விட்டால் இந்த 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 இலவச திட்டங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெறணும். அதுக்கு வட்டி போட்டால் 2 லட்சம் கோடி. பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி என்றால் என்ன நிர்வாகம் நடக்கும்? இப்போதே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதியில் நின்று போராடுகிறார்கள். மருத்துவருக்கு சம்பளம் இல்லை, வீதியில் நின்று போராடுகிறார்கள். செவிலியர்களுக்கு சம்பளம் இல்லை, சாலை நின்று போராடுகிறார்கள். அப்போ எதை நோக்கி இந்த நாட்டை நிர்வாகத்தை நகர்த்துகிறார்கள்? எதை நோக்கி? இலங்கையில் வந்தது பொருளாதார வீழ்ச்சி, பங்களாதேஷில் வந்தது பொருளாதார நெருக்கடி, நேபாளில் வந்தது பொருளாதார நெருக்கடி. நாளைக்கு இங்கே வராது என்று யார் உறுதியை தர முடியும்? யார்? இப்ப எப்படி மோசமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு யோசிச்சு பாருங்கள். நம் நாட்டில், தமிழ்நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கிறது. பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். 3 லட்சம் கோடி பால் விற்பனை. சாராயம் ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி விற்பனை. இந்த சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். இந்த சாராய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு இந்த பால் பொருளாதாரத்துக்கு வருவதற்கு இந்த அரசுகளுக்கு, இந்த அதிகாரங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? பால், ஆவின் பால் விற்கிறது உன்னுடைய அரசு. எங்கே? மாடு எங்கே? எங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு பால் வருது? நீங்கள் பயன்படுத்துகிற பால் எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவில் இருந்து. ஏன் ஆந்திராவில் இருந்து வாங்க வேண்டும்? எந்த மாதிரியான ஒரு நிர்வாகம், எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு? தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில் இருந்தும் குஜராத்தில் இருந்தும் அமலுங்கிற பால் வருகிறது. அப்போ பொருளாதாரம் எங்கிருக்கு என்று தெரியாதவர்களிடத்திலே நீங்கள் நாட்டை ஒப்படைத்து விட்டு சாராய பொருளாதாரத்தை வந்து குடிக்க வச்சு நம் நாட்டு இளைஞர்களை கொன்னு பல லட்சக்கணக்கான இளம் விதவைகளை உருவாக்கிய தலைவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். எந்த ஒரு இடத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? திமுக வந்தால் மதுக்கடை இருக்கும், அதிமுக வந்தா இருக்காதா? இருக்கும். அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், திமுக வந்தால் இருக்காதா? இருக்கும். இவர்கள் வந்தால் கொலை நடக்கும், அவர்கள் வந்தால் நடக்காதா? நடக்கும். இவர்கள் வந்தால் இளம் வயது பெண்களை வன்புணர்வு செய்வார்கள், கொலை செய்வார்கள், அவர்கள் வந்தாலும் நடக்கும். அப்ப எந்த மாற்றமும் இல்லாது மாறி மாறி இவர்களுக்கு 60 ஆண்டுகளாக வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுப்பது எப்படிப்பட்ட நிலை என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த தேர்தலை வழக்கமான ஒரு தேர்தலாக என் உயிர் சொந்தங்கள் கருதாமல், என் அன்பு மக்கள் கருதாமல், இதை மாற்றத்திற்கு வரலாறும் காலமும் நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இங்கே என்னுடைய தம்பி ஹிம்லர் குறிப்பிட்டது போல, அரசு என்பது, அதிகாரம் என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டும். 5000 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்க வேண்டும். சாதி மதம் என்பது மனிதனுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. ஆடு மாட்டிற்கும் அரசியல் இருக்கிறது, காடுகளுக்கும் அரசியல் இருக்கிறது, பூச்சி வண்டுகளுக்கும் அரசியல் இருக்கிறது. பூச்சி மருந்தை அடிக்காதீர்கள், தேனீக்கள் செத்து போகும் என்கிறோம், பூச்சிக்கான அரசியல். மாட்டு தீவன விலை ஏறி போய்விட்டது, குறைங்கள் என்று போராடுகிறோம், மாட்டுக்கான அரசியல். காடுகளில் செல்கிற போது சிகரெட்டை பிடித்துவிட்டு தூக்கி வீசாதீர்கள், காடுகள் பற்றி எரியும் என்று பழக வைக்கிறோம், காடுகளுக்கான அரசியல். அப்படி அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. அதை அற்ப மனிதர்களுக்கானதாக மாற்றுவது தவறானது. ஏனென்றால் இந்த உலகம் நம்மீதில்லை. இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. இங்கே வணங்குகிற சாமியை காப்பாற்ற பல கட்சிகள் இருக்கிறது, சாதியை காப்பாற்ற கட்சிகள் இருக்கிறது, மதங்களை காப்பாற்ற கட்சிகள் இருக்கிறது. ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. இந்த பூமியை காப்பாற்ற பூமி பந்தில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் இருக்கிறது. அந்த அரசியலை பேசக்கூடிய கட்சி எங்களின் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் இன்னைக்கு சிவனை கும்பிடுகிறேன், நாளை முருகனை கும்பிடலாம். நாளைக்கு முருகனை விட்டு வெங்கடாசலபதி திருமாலை கும்பிடலாம், திருமாலை விட்டு ஐயப்பனை கும்பிடலாம். இந்த பூமியை விட்டு எங்கு செல்வாய்? எங்கே செல்வாய்? சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கிறதா, சந்திர மண்டலத்தில் தண்ணி இருக்கிறதா என்று தேடுகிறாய். இருக்கிற பூமியில் இருக்கிற தண்ணியையும் காற்றையும் காப்பாற்றாமல் பல்லாயிரக்கணக்கான கோடியை செலவு செய்து சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்கிறேன் என்பது பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம்.
காற்றை நஞ்சாக்கி, நீரை விஷமாக்கி, சோத்தை விஷமாக்கிட்டு, உணவை நஞ்சாக்கி விட்டுட்டு எப்படி வாழ்வாய்? 90 மரணம், 100 மரணத்தில் 90 மரணம் புற்றுநோய் மரணம். பிறந்த 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு புற்றுநோய் ஏன் வருகிறது? பான்பராக்கு புகையிலை பயன்படுத்தியதா? சுருட்டு பீடி பிடித்ததா? இல்லை, தாயின் மாரில் பால் குடித்தது. தாய்ப்பால் நஞ்சானது, குழந்தைக்கு புற்று. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? சுவாசித்த காற்று, குடித்த நீர், சாப்பிட்ட உணவு நஞ்சாய்விட்டது. இதை யார் மாற்றுவது? இந்த நிலையிலேயே நம் பிள்ளைகளை, நம் சந்ததிகளை இந்த பூமியில் விட்டுவிட்டு போக போகிறோமா? இதுவரைக்கும் இல்லாத பருவநிலை மாறிவிட்டது. புவி வெப்பமாகிவிட்டது. முன்னை விட பூமி வெப்பத்தில் தகிக்கும் என்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? நமக்கு வெயில் அடிக்கிறது, கொடை பிடிக்கிறார். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் கொடை பிடிக்க வேண்டும். ஒரே கொடை தான் இருக்குது, பச்சை கொடை, மரக்கொடை. அந்த மரம் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை தடுக்க வாய்ப்பில்லை. கிளீன் இந்தியா கொண்டு வந்தது உன் நாடு, ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரவில்லை? ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேண்டும். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த சாலையில் எத்தனை மரம் இருக்கிறது? ஒரு கார், ஒரு வாகனம் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேணும். எத்தனை மரம் இருக்கு? கொடுமை. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். இவர்கள் நம்மளை ஏமாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். வருகிறார்கள், நான் வந்தால் 2000 தருகிறேன், 8000 டோக்கன் தருகிறேன், பிரிட்ஜ் தருகிறேன், 10,000 தருகிறேன், இலவச அறிவிப்புகளை கொடுத்து கொடுத்து ஏமாற்ற நினைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலையில் இருந்து எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறோம். அந்த மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? ஒரு நாடு தன்னுடைய கல்வியிலிருந்து தான் தொடங்க வேண்டும். கல்விதான் சமூக ஒழுக்கத்தையும் சமூக மேம்பாட்டையும் கட்டமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியில் இருந்து என்ன சமூகத்தை அறிவு சமூகமாக படைக்க உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நின்று போராடி வருகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். தனித்து 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 எந்த கட்சியோடு சேராமல் போட்டியிட காரணம் என் மக்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களின் விருப்பத்திற்காக புரட்சியாளர் லெனின் சொல்கிறான், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, நம்பி நிற்கவனுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு. இந்த பிள்ளைகளை நம்பி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கைக்காகத்தான் இந்த பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். 1 விழுக்காடு, அரை விழுக்காடு வாக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கூட்டணி பேரம் பேசப்பட்டது, எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு 0.5 விழுக்காடு கூட இல்லாதவர்களுக்கும் சீட்டு நோட்டு பேரம். 8.5 விழுக்காடு வாக்கு, 36 லட்சம் வாக்கை வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பார்கள், எவ்வளவு கோடிகளை பேசியிருப்பார்கள், எவ்வளவு பதவிகளை ஆசை காட்டியிருப்பார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களுக்கு பணமா இனமா என்றால் இனம்தான், பதவியா மக்களுக்கான உதவியா என்றால் உதவிதான் என்று தனித்து தனித்து நிற்கிறோம் என்றால் எத்தனை முறை எங்களை தோற்கடிப்பீர்கள்? எத்தனை முறை? இதற்கு மேல் ஒரு மகனால் தோற்க முடியுமா என்று எண்ணிப்பாருங்கள். உலக வரலாற்றில் எளிய பிள்ளைகள் எந்த தன்னலமும் இல்லாமல் நாட்டு மக்களின் நலனையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்பட்ட அரசியலில் 2010 தேர்தல் தோற்றம், 2019 தேர்தல் தோற்றம், 2021 தேர்தல் தோற்றம், 2024 தேர்தல் தோற்றம். ஆனால் மறுபடியும் அதே உற்சாகத்தோடு 26 தனித்து மறுபடி களத்திலே நிற்கிறோம் என்றால் எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க முடியும் என்பதை பாருங்கள். ஆனால் தேர்தல் வெற்றியடையவில்லை. எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் தொடர்ந்து வெற்றியடைகிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான். அதற்கான பரிசு மக்கள் எமக்கு தந்திருக்க, எம் மீது வைத்திருக்க நம்பிக்கை தான். 4.5 லட்சம் வாக்கு 16, 18 லட்சம் வாக்கு 19, 30 லட்சம் வாக்கு 21, 36 லட்சம் வாக்கு 24, இப்போது 26 வெற்றி ஒன்றை எங்கள் இலக்கு என்று இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். அறிவு சமூகம் தமிழ்நாட்டிலே அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகிற கலாச்சாரத்தை நீங்களுமா அனுமதிக்கிறீர்கள்? நீங்களுமா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் தொழுகிறீர்கள், ஒவ்வொரு நாளும் வழிபடுகிறீர்கள். என்ன சொல்லி வேண்டுவீர்கள்? என்ன சொல்லி ஜெபிப்பீர்கள்? என்ன சொல்லி தொழுவீர்கள்? சொல்லுங்கள். இதே திமுக ஆட்சி வர வேண்டும், இதே அநியாயம் தொடர வேண்டும் என்று தொழுகிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா? எப்படி? எதற்கு? எதற்காக சொல்லுங்கள்.
இது அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலிருந்து தொடங்குங்கள். மகத்தான மாற்றத்தை தொடங்குங்கள். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துப்போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை அறியாதவர்களா நீங்கள்? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கான சேவை இறந்து போய் முதலீட்டாளன் அந்த வேட்பாளனுக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது என்பதை அறியாதவர்களா நீங்கள்? ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடியை கொட்டி முதலீடு செய்து தேர்தல் என்று வெல்கிற ஒரு வேட்பாளன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த 30 கோடியை 300 கோடியாக எடுக்க வேண்டும். அதுவும் மந்திரியானால் 3000 கோடி 30,000 கோடி எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கனவாக இருக்கும், அவர்கள் எண்ணமாக இருக்கும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எப்படி வரும்? அதனால் என் அறிவு சமூகம், என் அன்பு சொந்தங்கள், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த நிலத்தில் இருந்து ஒரு மாறுதல் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் வர வேண்டும். கன்னியாகுமரியிலே தொடங்கினார்கள், குளச்சல் தொகுதியிலே, கிள்ளியூர் தொகுதியிலே தொடங்கினார்கள். அறிவார்ந்த பெருமக்கள் ஆண்டோரும் சான்றோரும் நிலத்தில் இருந்து மாற்றத்திற்கான அரசியலை தொடங்கினார்கள். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை செய்தார்கள் என்று பதிவை கொண்டு வாருங்கள். திமுக வென்றால் ஒரு செய்தி, வென்றிருக்கார்கள், நின்றிருக்கார்கள், வென்றிருக்கார்கள். அதிமுக வென்றால் ஒரு செய்தி, தட்சால், அவ்வளவுதான். ஒரு சாதாரண சம்பவம். ஏற்கனவே நின்றுருக்கான், வென்றிருக்கான், அவ்வளவுதான். பிஜேபி நின்றுருக்கு, வென்றிருக்கு. காங்கிரஸ் நின்றுருக்கு, வென்றிருக்கு. உனக்கு என்ன தந்திருக்கு? மோடி வாரார், ராகுல் வாரார், என்ன தாரார்? பிரச்சனை தவிர வேற என்ன தாரார்? என்ன தீர்ந்திருக்கு? என்ன இங்க சரியா இருக்கு? ஒன்னும் நடக்கல, ஒரு மாற்றமும் நிகழல. மறுபடியும் கைகளில் மனுக்களை வைத்து கண்களில் நீர் தேங்க நின்று முறையிட்டு போராடுவதை தவிர நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், மற்ற கட்சிகள் வெல்வது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வெல்வது இதே குளச்சல் தொகுதியிலே என் தங்கை ஆன்சி சோபாராணி வெல்வது என்பது சரித்திரத்தில் மிகப்பெரிய சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. கிள்ளியூரிலே என் தம்பி ஹிம்லர் வெல்வது, கன்னியாகுமரியிலே என் தங்கை தம்பிகள் வெல்வதெல்லாம், இந்த நாகர்கோவிலில் நிற்கிற தொகுதிகளிலெல்லாம் என் பிள்ளைகள் வென்றால் சரித்திரத்தில் புரட்சி. உலகம் திரும்பி பார்க்கும். ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, இலவச அறிவிப்பு இல்லை, இலவசம் தரமாட்டேங்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஓட்டு போட்டுக்காண்டா. அப்படின்னா மானத்தமிழ கையேந்திரத விரும்பல. காட்டுங்கள். நாங்கள் பிச்சைக்கார கூட்டம் அல்ல, நாங்கள் கொடுத்து வாழ்ந்த பரம்பரையின் மக்கள் என்பதை காட்டுங்கள். இவர்களை நமக்கு இலவச பிச்சை தருகிற கூட்டத்தை விரட்டுங்கள். தயவு செய்த என் அன்பு சொந்தங்களே, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் தருகிறோம். நம்புங்கள், நம்பி வாக்கு செலுத்துங்கள். இங்கே சரி பண்ணுவோம். மாறும், மாறாது என்று சொல்லை தவிர எல்லாம் மாறும். நாம கொஞ்சம் கற்பிச்சு தான் மாற்ற முடியும். சாதி மத உணர்ச்சி மேலோங்கி இருக்கிறதுனால இங்க பிரச்சனை. இங்க என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் என் அன்பு சொந்தங்கள். எப்படி பிளப்பான்னா, தமிழர்களை இப்ப நாடார் பெரிய சாதியா ஒரே சமூகமா இருந்தா இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளப்பான், மதமா பிரிப்பான். திருநெல்வேலிக்கு போய் இந்து ஒரே மதமா இருந்தா நீ நாடார் கோனார் தேவர் என்ன சொல்லுவான், தேவேந்திரர்னு பிரிப்பான். நீ மதமா ஒன்னா இருந்தா சாதியா பிரிப்பான், சாதியா ஒன்னா இருந்தா மதமா பிரிப்பான். எப்படியோ பிரிப்பான். இப்ப இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அப்ப என்ன வழி? நான் நாடார் இல்ல, தேவர் இல்ல, சேனார் கோனார் இல்ல, செட்டியார் இல்ல, முதலி இல்ல, இந்து இல்ல, முஸ்லீம் இல்ல, கிறிஸ்தவ இல்ல, யாரு? நான் தமிழன் என்று திரள்வதை தவிர வேற வழி. எந்த ஊருக்கு போனாலும் உன் அடையாளம் நீ தமிழன் என்பதுதான். அதுல திரள்வதை தவிர உன் இனம் மீள்வதற்கும் வாழ்வதற்கும் வாய்ப்பில்லை. நீ சாதி மதமா நின்னு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிற? யாருக்கு? வட இந்திய கட்சிக்காரன் பிஜேபிக்கு, வட இந்திய தலைமை ராகுல் காந்தி காங்கிரசுக்கு. உனக்கங்க அரசியல்? காங்கிரஸ் அதிகாரம் உனக்கானதா? பிஜேபி அதிகாரம் உன் மண்ணுக்கு மக்களுக்குமானதா? அதற்கானதா? அப்புறம் திராவிட அதிகாரம் உனக்கானதா? திராவிட தலைமைகள் யார்? யார்? இவ்வளவு பெரிய இனத்திலே
உன் நிலம் சார்ந்தவன், உன் இனம் சார்ந்தவன், உன் ரத்தம் சார்ந்தவன் தலைமையேற்க ஒருத்தன் கூடவா தகுதி இல்லை? கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வச்சிருக்க? சொல்லு சொல்லு. அவர் ஸ்டாலினை மகன்கிறதாரு, உதயநிதிக்கு என்ன தகுதி வச்சிருக்க? உன் மகன் எனக்கு இல்லாத தகுதி இந்த நிலத்துல எவனாவது ஒருத்தனுக்கு சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு தலைவனை குறிக்கோளோடு பேச சொல்லு, குறிப்புகள் எல்லாம் பேச சொல்லு. உன் பிரச்சனை தலையிலிருந்து பேச சொல்லு, இதயத்திலிருந்து பேச சொல்லு. தாள்ல இருந்து படிச்சு பேசாம வருவான்ல எல்லா கட்சி தலைவனும் கையில தாளை பறிச்சுக்கிட்டு பேசுறான்னு சொல்லு. பேசிட்டானா ஓட்டு போடு. டேய் அந்த தாளை கொடு. உன் பிரச்சனையை பார்த்து படிக்கிறவனுக்கு நீ ஓட்ட போட்டு தலைமை கொடுக்குற, அதிகாரத்தை கொடுக்குற. மக்களின் பிரச்சனை மனதிலிருந்து பேசுறவன் எவன் பாரு. எவனுக்கு உண்மையிலே உண்மையில ஆசை அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு, உன்னுடைய வழி எவன் தன் வழி என்று உணர்கிறான், அதை பாரு. நீ எனக்கு ஓட்டு போட வேணாம், என் தங்கச்சி ஆன்சி சோபாராணிக்கு ஓட்டு போட வேணாம், என் தம்பி கிம்லருக்கு போட வேணாம், என் தங்கச்சி மணியர் சீனிவருக்கு போட வேணாம், என் தம்பி சீலனுக்கு போட வேணாம், யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டாது. ஆனால் ஜபிக்க போறில்ல, அப்போ இறைமகன் இயேசுட்ட கர்த்தர்கிட்ட வேண்டுவில்ல. பாவம் இந்த பிள்ளைங்க ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி. அது போதும், எனக்கு ஓட்டு போட வேணாம். இப்போ எங்க வெற்றியை நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி ஏக இறைவன் அல்லாட்ட தொலை போறேன் என் சொந்தங்கள்கிட்ட. சீமானுக்கு அவன் பிள்ளைகளுக்கு நீங்க போட மாட்டிய, நீங்க கருணாநிதிக்கு தான் போடுவீங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, போட்டு போங்க போட்டு போங்க. ஆனால் பாவம் 15 வருஷமா அந்த பையன் கத்துறான், 10 வருஷமா திருத்துருவா கத்திரி கிடக்குது அந்த பிள்ளைய. அல்லாஹ் அந்த பிள்ளைய வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. ஓட்டங்களுக்கு நீங்க போட வேணாம், அதை அங்கேயே போடுங்க. ஆனா அல்லாட்ட சொல்லுங்க, எங்க வெற்றியை நாங்க இறைமகன் இயேசுகிட்டையும் அல்லாட்டையும் ஒப்படைச்சிட்டு போறோம். ஏற்கனவே முருகன் சொல்லித்தான் வந்தேன், அவனை நேரடியா பேசுவன்ல. சரி உன் பேரனை வெல்ல வைக்காம நீ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னதான்டா நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இல்லை. என்னை ஜெயிக்க வைக்காம என்ன நல்லது செய்ய போற நீ சொல்லு. அறிவார்ந்த சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த சமூகம், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், ஆய்ந்து அறிந்து தெளிந்து இந்த தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்த வேண்டும். யாருக்கு செலுத்தினால் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், குடிக்க நீர், படித்த கல்விக்கேற்ற வேலை, பயணிக்க நல்ல பாதை, பேருந்து, போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், நம் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிக்கு சென்று பணிக்கு சென்று யார் ஆட்சியில் பத்திரமாக திரும்புவார்கள், இதெல்லாம் ஆழ்ந்தறிந்து யோசித்து பார்த்து மதிப்புமிக்க உங்க வாக்கை செலுத்துங்கள். இந்த குளச்சல் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை ஆன்சி சோபாராணிக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். உதயசூரனுக்கு செலுத்தி அவர்களை விளைவித்து நீங்கள் தோற்றீர்கள், ரெட்டலைக்கு செலுத்தி அவர்களை விளைவித்து தோற்றீர்கள், கைச்சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி அவர்களை விளைவித்து தோற்றீர்கள், தாமரைக்கு செலுத்தி அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அவன் மதிப்பிடுறானே உன்னைய. இந்த காங்கிரசும் பிஜேபி இந்த மாவட்டத்தை மட்டுமே குறிவிக்கிறானே. ஏன் நீ மதத்தில் ஈடுபாடு கொண்டு இருக்க, ஒன்னு கிறிஸ்தவனா இருக்கா இல்ல இந்துவா இருக்க, அவன் பயன்படுத்துறான் மத மோதலை தூண்டி, மத உணர்ச்சியை தூண்டி. இங்க பாரு, கள்ளு சாராயம் குடிச்சாத்தான் போத வரும், சாதி மதமும் சொன்னாலே வந்துடும். நீ பெரும் மயக்கத்தில் இருக்க, மத மயக்கம் சாதி மயக்கத்தில் இருக்க. புரிஞ்சுக்க, செத்தாலும் இந்த சாதி மத மயக்கம் போகாது, இந்த போதை போகாது போகாது. அதனால என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்க மதிப்புமிக்க வாக்கை நீங்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தணும். சாதி பார்த்து மதம் பார்த்து வாக்கை செலுத்தி நீ சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? ஒன்னும் இல்லை. நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பினால் என் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு குளச்சல் தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் தங்கை ஆன்சி சோபாராணிக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். இந்த நாட்டில் இருக்கிற தீய ஆட்சி முறைக்கு தீயை வச்சு கொளுத்துங்கள். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. குளச்சல் தொகுதியிலே என் தங்கை ஆன்சி சோபாராணி வெல்க, வெல்க, வெல்க. வணக்கம்.
தலைவன் அறிவோம் வரலாற்றின் மரபின் செறிவோம் கற்பிக்கும் ஆசானிங்கள் அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு வருவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு வருவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன்